ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி சூப்பரான தக்காளி தொக்கு தாங்க செய்ய போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே தாராளமாக தொட்டுக்கலாம். நல்லா பழுத்த தக்காளி 1/2 கிலோ அளவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக வெங்காயம், சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, சின்னதாக தேங்காய் 1/2 மூடி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ரொம்ப சிம்பிளான மெத்தேடு தான், சட்டுன்னு செஞ்சிடலாம். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். மேலே இருக்கிற காம்பு எல்லாமே கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 4 பீஸாக நம்ம வகுந்து வச்சுட்டு இதை மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்து 1-2 அரைச்சிக்க எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட்டி கட்டியாக இல்லாமல் கொஞ்சம் குறப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுமே கடுகு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் 4ஆக கீறி போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இது நல்லா வெங்காயம் வேகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது 10 நிமிஷத்தில் சட்டுன்னு ஆயிருங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே நம்ம தாராளமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி பழத்தை சேர்த்து நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுருங்க ஒரு 5 நிமிஷம். இந்த தக்காளியில் நல்லா தண்ணி நல்லா சுண்டி வர அளவுக்கு, திரண்டு வர அளவுக்கு நம்ம வற்ற விட்டு எடுத்துக்கணும். இப்போ நல்லா கலந்து விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம அப்பப்போ கலந்து விட்டுகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். குழம்போட டேஸ்ட் ரொம்பவே மாறிடும். பாருங்கள், நல்லா தக்காளி வேக வேக எவ்வளோ கலர்ஃபுல்லாக வருது. இந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா சுருண்டு வரணும். தக்காளி நல்லா சுருண்டு லாஸ்ட்டாக தேங்காய் ஊற்றி நம்ம எடுத்து வச்சிட்டோம். ஒரு 2லேருந்து 3 நாளைக்கு நம்ம இது தாராளமாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா தக்காளி தண்ணியெல்லாம் வற்றி நல்லா சுருண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தேங்காய், நான் அரைச்சி வச்சுருக்க தேங்காவை ஊற்றிருக்க அதில். இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். லாஸ்ட்டாக இறக்க போகும்போது கொத்தமல்லி தழை தூவி நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றி இறக்குனீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான தக்காளி தொக்கு ரெடிங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எதுக்கு மட்டும் நம்ம தொட்டுக்கலாம் தாராளமாக. 2லேருந்து 3 நாள் வரைக்கும் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். பேச்சுலருக்கு இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.